சார் அந்த கவிதா மேடம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல நைட்லாம் தூங்காம மென்டல் ஆயிடுவோன்னு பயமா இருக்கு சார். என்னை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார். ஏற்கனவே கவிதாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்னு ஆரம்பிச்சு அதுக்கு நான் தலைவரா இருக்கேன். நீ வேணா வந்து செயலாளராக சேர்ந்துக்கிறியா? சார் விளையாடாதீங்க சார், என்னால சமாளிக்க முடியல சார் அவங்கள. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவ போலீஸ்காரி, அவளை பார்க்காத, பேசாத, பழகாதன்னு. அப்பெல்லாம் என் பேச்ச கேட்டியா? போய் பழகணும் இல்ல? இப்ப அவளை பார்த்தாலே கசக்குதா? சார் தினமும் விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அடி பின்னி எடுக்கிறாங்க சார். நான் யாரையும் பார்க்கல, எந்த திருடனும் எனக்கு தெரியாது. ஆனா கவிதா மேடம் வலுக்கட்டாயமா நான் திருடங்களை பார்த்ததா கதை கட்டி விட்டு போலீஸ்ல என்ன வசமா மாட்டி விட்டுட்டாங்க. போலீஸ் திருடங்களை அடையாளம் கேக்குது, நான் யார சார் அடையாளம் காட்டுறது? பேசாம நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற 3 பேர் அடையாளம் காட்டணும் சார். என்னையும் சேர்த்து சொல்லுவ போல் இருக்கு சார். இது கூட நல்ல யோசனையா இருக்கு சார். நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்பெனியா இருக்கு சார். என்ன ஏதும் சொன்ன தொலைச்சிருவானா? சார் விசாரணைங்கிற பேர்ல மாட்டிக்கிட்டு சாகுறேன் சார். விசாரணை போற போக்க பார்த்தா அநேகமா நானும் அந்த கொள்ளையில கூட்டாளின்னு நினைச்சு உள்ள தள்ளிடுவாங்கன்னு பயமா இருக்கு சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் நடுத்தருக்கு வந்துருவாங்க போல இருக்கு சார். நீங்க எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். என்னையா பச்சை புள்ள மாதிரி எழுதிட்டு இருக்க? சார் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா அந்த கவிதா மேடம் என்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாங்க சார். நான் நிரபராதின்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறாங்க சார். ரகசியமா? என்ன ரகசியம்? அதாவது அவங்க வீட்டுல கொள்ளை எதுவும் போகல. அந்த 3 பேரும் முகமூடிய போட்டுக்கிட்டு கவிதா மேடத்தை வீட்டுக்குள்ள வச்சு அவனுங்க மிரட்டி இருக்காங்க சார். வீட்டுக்குள்ள மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க சார். எனக்கு வாசனைலாம் வந்தது சார். ஆனா அந்த அம்மா நான் பண்ணவே இல்லைங்குது. நான் கண்டுபிடிச்சேன் சார். ஏன் சார் அந்த அம்மா இப்படி போட்டு கொடுக்குது? அந்த 3 பேர் யார் சார்? நான் கேட்டேன் சார். அந்த அம்மா பதில் சொல்லல சார். அந்த கவிதா அம்மா ஏதோ தப்பு பண்றாங்க சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னையா சொல்ற? நிஜமாவா? சத்தியமா இதான் சார் நடந்தது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அந்த அம்மாவுக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம்னு போலீஸ் கிட்ட பிளேட்டை மாத்தி போட்டாங்க சார். அந்த நேரம் அவங்க என் வீட்டுக்கு வந்து என்ன அந்த வழக்குல போட்டு மாட்டிட்டாங்க சார். சார் நான் சொன்ன இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க சார். ஆபீஸ்ல யாருக்கும் தெரிய வேணாம் சார். தினமும் போலீஸ் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி சீரழித்து நினைச்சு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுவாங்க சார். சுத்தி பாரியா? என்ன பரணி, தினமும் மாமியார் வீட்டுல செம விருந்தாம? அட பாவீங்களா, தினமும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நாங்கெல்லாம் வராதப்ப எங்களை பத்தி எல்லார்கிட்டும் எவ்வளவு போட்டு கொடுத்து நீ சந்தோஷப்பட்டு இருப்ப. ஐயோ அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்யா. எங்க கஷ்டம் உனக்கு என்டர்டைன்மெண்டா தோணுதா? அதான் இப்ப அனுபவிக்கிறேன். யாருங்க எங்க பியூன் பரணிங்கிறது? உன்னை விசாரிக்கணுமா? ஐயா கூப்பிடுறாரு. சார் சார் காப்பாத்துங்க சார். சார் பியூன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் சார். அவர் உண்மையிலேயே யாரையும் பார்க்கல சார். அதுக்கு நான் கேரண்டி. இதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து ஐயா கிட்ட சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அப்போ அந்த வேலையை மட்டும் பாருங்க சார். எங்களை எங்க வேலையை செய்விடுங்க. யோ வரியா இல்ல யூத்துட்டு போவா? சார் ஒரு அரசாங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு அரசாங்க ஊழியரை கைது பண்ண பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் அகில இந்திய லெவல்ல ஆபீஸ் ஸ்டாப்புங்க. எங்க ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கொதிச்சு போயிருக்கிறாங்க. என் மேல கை வச்சு பாருங்க, கலவரம் வெடிக்கும், காஞ்சிபுரம் கதறும். இங்க யாருக்காவது ஸ்டேஷன் வர விருப்பம் இருக்கா?
சார் 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 யோ, ஒரு கட்சி பாத்து வாயா. சார் முகத்தை யோ, மூடிக்கிட்டு வாயா. போங்க. சார் சார் வாயான்றல. போயிட்டு போங்க சார் முன்பக்கம் வாயா. போயிட்டு போகாதீங்க சார் என் இமேஜ் ஃபைல் ஆயிடும் சார். பிட் பாக்கெட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா நகர்த்திட்டு அதுவும் கவிதா மேடம் வீட்லயும் ஏன்டா இல்ல சார் இல்ல சார் நான் அதெல்லாம் பண்ணல சார். இல்லையா இல்ல சார், நீயா இல்ல சார், தெரியாது சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் 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 எனக்கு எதுவுமே தெரியாது சார். யார் சார் கவிதா? தெரியாதா இப்ப ஆள் வருவான் வந்த பிறகு தெரியும். இல்ல சார். என்னடா இல்ல சார் சார் போயா உள்ள போ. யோ ஏன் லேட்டு சார் வரமாட்டேன்னு ஒரு பிரச்சனை பண்றான் சார். அது மட்டும் இல்லாம என் மேல கை வச்சா இந்தியா லெவல்ல பிரச்சனை வரும், பெரிய பூகம்பெல்லாம் வெடிக்கும்னு சொல்றான் சார். சார் என்ன கொஞ்சம் ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்க. நான் எரிமலை. இந்த ஹேண்டில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் சார் போதும் சார். கவிதா மேடம் வீட்ல நகை திருநவ யாருன்னு ஒழுங்கா காமிடா. எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்றதுக்கு நான் என்னன்னு டேய் சொல்றேன். இவனா இல்ல சார் இல்லவே இல்ல சார். ஒழுங்கா பார்த்து சொல்லு. இல்ல சார் இல்ல. சரி போ அடுத்தால பாரு. ஐயோ பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கிறான். இவனை போய் என்னன்னு சொல்றது? இல்ல டேய் ஆளை மட்டும் கரெக்டா சொல்றா. இல்ல சார் இவனை அடுத்த இல்ல. போடா. ஏய் நீ பியூன் பள்ளி தானே? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசை வாங்கிட்டு ஓடிட்டியல்ல? என்ன அவன அடிச்சிட்டு இருக்க சார். எதுக்கு அவன அடிக்கிற? சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் சார். அத நீ வெளியே வச்சுக்க. நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். என்ன சரியா? ஏய் இவன் தான்டா. இல்ல சார். ஏய் பணம் வாங்கிட்டு போய் சொன்னா கொன்னே போடுவேன். சொல்லு இவன் தானே? ஐயோ இல்ல சார் இல்லவே இல்ல சார். இவங்க யாருமே இல்ல ஏய் சார். இப்ப உண்மையா சொல்றியா இல்ல பிச்சை எடுக்கவா? சார் என்னாச்சு சார்? மேடம் இந்த 3 பேருமே இல்லைன்னு சொல்றான். எனக்கும் இவங்கள பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. இவனுங்க அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்பிடுங்க. ஏட்டு சார். இவங்க அட்ரஸ் வாங்கி அனுப்பிச்சு விடு. ஓகே சார் போயா. வாங்க நடையா. சார் நீங்க ஏதோ கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். நீங்க கிளம்பி. சரி ஓகே மேடம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நீ எங்க ஓட பாத்து? மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். ஏன் மேடம் என்ன இப்படி பண்றீங்க? அடி தாங்க முடியல மேடம். ஏய் என்ன? ஹலோ கவிதா நான் சுப்பு பேசுறேங்க. சுப்பு மாமா. சார் 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 என்ன காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பியூனை இப்பதான் விசாரிக்க போறேன். ஏங்க பாவங்க அவனை விட்டுருங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க வாக்கு எனக்கு எப்பவுமே வேத வாக்கு. இதோ இப்பவே விட்டுடுறேன். டேய் போடா. முருகா உனக்கு நான் பால் காவடி எடுக்கிறேன். ஏகாம்பரநாதா காஞ்சி காமாட்சி உங்க எல்லாருக்கும் அபிஷேகம் பண்றேன். ஏய், ஓங்கி இதோ குத்துறேனா? ஓடிடுறேன். லூசு பைய. நீங்க சொல்லுங்க. ஏன் கவிதா இந்த நகை பணம் திருட்டெல்லாம் வெறும் நாடகம் தானே? உங்களை யாரோ 3 ரவுடிங்க வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாமே. ஹலோ அட பாவி, நான் சொன்னது உங்ககிட்ட சொல்லிட்டானா? அவன் என்கிட்ட உண்மையை சொல்றான், நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. அப்படி இல்லைங்க. ஒரு பொம்பளை போலீஸ 3 ரவுடிங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அராஜகம் பண்ணிருக்காங்கன்னு வெளியில தெரிஞ்சா எனக்கு தானங்களா அவமானம். அதான் பிளேட்டை மாத்தி நகை கொள்ள போயிடுச்சுன்னு பொய் சொன்னேன். அது ஒரு பெரிய கதைங்க. நீங்க நேர்ல வாங்க, எல்லாத்தையுமே சொல்றேன். சரிங்க.
ஏண்டி இப்ப எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏன் என்னாச்சு? என் ஆளு திடீர்னு மூட் அவுட் ஆகி கோவம் ஆயிட்டாரு. நானே அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாண்ட, பார்க்குக்கு வாண்ட, இப்ப ஹோட்டலுக்கு வாண்ட. ஏண்டி இப்படி என்ன அலக்கழிக்கிற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி சொல்லு. உன் வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? சொல்லு. அந்த மாப்பிள்ளை வேண்டாம். ஹேய், என்ன திவ்யா சொல்ற? ஏன்? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. ஏய், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன இப்போ உனக்கா மாப்பிள்ளை பார்த்தேன்? இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? கல்யாணம் எனக்குடி, அவரு ஏன் மாப்பிள்ளை? ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த ஆளு நல்லவன் கிடையாது. யார் சொன்னா? எவன் சொன்னா அப்படி? இரு இரு இரு, டென்ஷன் ஆகாத. அவர்தான் என் புருஷன். ஒரு தடவை இல்ல 100 தடவைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ ஜோதி, அந்த ஆளுக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகல. கோர்ட்ல கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஜட்மெண்ட் வரதுக்கு இன்னும் 4 மாசத்துக்கு மேல ஆகும். ஹே, இரு இரு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த டீடைல்ஸ்லாம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையேடி. அது இப்ப அதுவா முக்கியம்? சொல்லு. ஜட்மெண்ட் வரதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆம்பளை இன்னொரு பொம்பளை தேடுறனா இதுல இருந்தே அவன் கேரக்டர் தெரியல. ஏய், நான் அவரை பத்தி சொல்லும் போது நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா? அவர் இப்பவும் என்ன வேணாம் தாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அவர் எங்க இன்னொரு பொண்ணை தேடினாரு? நான் தான் அவரோட குணத்தை புடிச்சு போய் கேரக்டர் புடிச்சு போய் அவர் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கேன். சரி, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு எதுக்கு வந்தாரு? இதுல இருந்தே தெரியல அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஹே, அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி இருக்கலாம். எப்படி எங்க வீட்ல என்ன கட்டாயப்படுத்தினாங்களோ கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல. அதனால பொண்ணு பார்க்க வந்திருக்கலாம். அது சரி, நான் தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ எதுக்குடி இவ்ளோ கோவப்படுற? ஏய், பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிற ஒருத்தன் கண்டிப்பா நல்லவனா இருக்கவே முடியாது. நான் இப்ப ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் இன்னும் அவரோட மனைவியை நேசிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த பொண்ணுக்கு தான் இவரோட வாழ கொடுத்து வைக்கல. இப்ப சொல்றேன்டி, அவதான் சரியில்லாதவ, ரொம்ப திமிர் புடிச்சவ. இவர் வேணான்னு அவதான் சொல்லிருக்கா. அவ சரியான ராட்சசியா இருப்பா. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அந்த பொண்ணை பத்தி பேசினா உனக்கு ஏண்டி கோவம் வருது? அது நாம ஒரு பொண்ணு, நாமளே இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசலாமா சொல்லு? இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? எவ்வளவு ஒருத்திக்காக இப்ப எதுக்கு ஏன் கூட சண்டைக்கு வர? நான் எவ்வளவு ஒருத்துக்காக சண்டை போடல ஜோதி. நீ என் ஃப்ரெண்டு. நான் உன் வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. என்னோட வா, ராஜாவை பாரு, பேசு, பழகு. அதுக்கப்புறம் பாரு, நீ அவரை பத்தி தப்பாவே பேச மாட்ட. யாரு? அந்த ஆள் தானே? அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியான ஃப்ராடு. என்ன? ராஜாவா உனக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளை பார்த்தா பார்த்தாதா? எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான். இங்க பாரு, உன் ஆள் வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா என் ஆள் அப்படிலாம் கிடையாதுடி. ஏய், கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். கொஞ்சம் பொறுமையா இரு, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பான். என்னடி இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுன்னு சொன்ன, இப்ப என்னடானா நல்ல ஆம்பளை கிடைப்பான்னு சொல்ற? என்ன மனசளவுல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கியா? ஏய், நான் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ என்னைய திருப்பி சொல்றியா? இங்க பாரு, சில பொண்ணுங்க அவங்கவுங்க கல்யாண லைஃப்ல ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள யாராவது ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. உடனே உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஹே ஜோதி, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. நான் உன் நல்லதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். என் நல்லதை பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட போய் பாரு. லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிட போகுது. நீயும் எனக்கு டியர் ஃப்ரெண்டு தான். இத நான் உனக்கு தர அட்வைஸா எடுத்துக்கோ. சரியா? வரேன். ஜோதி, ஜோதி.
நான் வெயில்ரா மாப்ள. ஏய் இங்க வர்றா மாப்ள, மாமா வந்துட்டாரு. என்னப்பா எப்ப வந்தீங்க? ராஜா இப்பதான் நான் வந்தேன். இதோ இவங்க அக்கா தான் சீக்கிரமா வாங்க போன் மேல போன் போட்டு வர சொன்னா அதான் வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிளைக்கு பொண்ணு பாத்துருக்கோம், சீக்கிரம் நிச்சயம் பண்ண போறோம். தேவையா? ஆமா. ஏய் எனக்கு தேவைதான்டா, நீ சொல்லு. அதாவது என்னப்பா நீ ஏன் கட்சி தானே? நான் சொல்றதை கேட்டு அம்மா வரக்குன்னு பார்த்தா யாரு இவரா? டேய் வர வர அப்பாவை எப்படி கிண்டல் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு உனக்கு. டேய் என்ன? நானும் என் பொண்டாட்டியை அடைக்கிறேன்டா. எப்போ? அது ஒரு காலத்துல தானே பார்த்தேன். டேய் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவ கட்டுப்பட்டு நின்னாடா, தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. எங்க அக்கா ஒரு நாள் பூரி கட்டையை கையில வச்சிருந்தாங்க. அந்த கட்டையை நீ கீழே போட்டாதான் நான் கட்டில் கீழ இருந்து வெளியில வருவேன் நீங்க சொன்னீங்க. அத கேட்டு அக்கா அத கீழே போட்டாங்க. இத நீங்க ஊரு பூரா போய் நான் சொன்னா என் பொண்டாட்டி கேப்பா, நான் சொன்னா என் பொண்டாட்டி கேப்பான்னு தம்பட்ட அடிச்சுட்டு தெரியுறீங்க. டேய் சட்டம் புதுசா? பாத்தியாடா எப்படி உங்க அப்பா பேச்ச மாத்துறாருன்னு? இல்லடா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டேன். எல்லாம் எங்க அக்கா ஏற்கனவே சொல்லிருச்சு. ஏய் இதே வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. ஏன்பா இதெல்லாமா நடந்தது? ஏன்பா இப்படி குடும்ப மானத்தை வாங்குற? ஏய் குடும்ப மானத்தை பத்தி நீ பேசாதடா. நீ உன் பொண்டாட்டி திவ்யாவோட குடும்ப நடத்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதானே? அவ கட்டில படுத்தா நீ கீழே படுக்கிற, அவ வெளித்தட்டுல சாப்பிட்டா நீ வெறும் கையால சாப்பிடுற, அவளுக்காக சாப்பாடு தட்டுல உள்ள கொண்டு போற, ஆனா அவன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ற. நீ தூங்கி அவனுக்கு கொரட்டை வரும், அது அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நீ தூங்காம ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு அவ தூங்கும் போது அவ அழக பார்த்து அப்படியே ரசிக்கிற. இதெல்லாம் தெரியாதான் எங்களுக்கு? ஆமா அதுக்கு என்ன இப்ப? இல்லடா இதெல்லாம் நீயாவோ யோசிச்சு செய்யறியான்னு நான் கேட்டேன். இல்லையா பின்ன? இல்லடா இல்லவே இல்ல. என்னப்பா சொல்றீங்க? இது நம்ம பரம்பரை ரத்தம்டா. இதுல என்ன பரம்பரை ரத்தம் வேண்டி கிடக்கு? ஆமாண்டா ராஜா, இவ்வளவு வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சது ஒரு ரகசியத்தை இப்ப நான் உடைக்க போறேன்டா. இது நம்ம வம்சத்துல நடந்துட்டே வருதுடா. முதல்ல உன் உப்பாட்ட, உன் கொழு தாத்தா, உங்க தாத்தா, அடுத்தது எங்க அப்பா, அப்புறம் தான் இப்போ நீ. நாங்க எல்லாம் இதை தானே செஞ்சிட்டு இருந்தோம். நாங்க செஞ்சதெல்லாம் உன் ரத்தத்துல ஊறி ஊறி அதானே நீ இப்ப செய்யற. நம்ம குடும்ப ரகசியத்தை இப்ப நான் உடைச்சிட்டேன்டா. இதான நம்ம குடும்ப ரகசியம். பெரிய தங்கமல ரகசியம் எல்லார் குடும்பத்திலும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ராயல்டி வேற கேக்குறீங்க. மொத்தத்துல உங்க குடும்பம் மதுரை அப்படிதானே? 3 எழுத்துல டக்குன்னு முடிக்க வேண்டியத இப்படி 3 தலைமுறைக்கு நோண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? இப்ப தேவையில்லாம இந்த பேச்சு வந்துட்டு இருக்கு. கரெக்ட் இருக்குடா, அது காரணம் இருக்கு. அப்பா நீ என் சார்பில் பேசுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னியே. நீ அந்த வார்த்தை சொன்னப்போ அது முள்ளா இதயத்துல குத்திச்சுடா. அதனால இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுடா. அதான் ஏன்? ஏன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. சொல்லட்டுமா? நம்ம வம்சத்துல எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆம்பளை வாரிசுடா. எங்க முப்பாட்டனுக்கு எங்க கொழு தாத்தா, எங்க கொழு தாத்தாவுக்கு எங்க தாத்தா, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா, எங்க அப்பாக்கு நான், எனக்கு நீ. அது விதிடா, அது யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான் சொல்றேன், திவ்யா லேட் என்ன, நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கணும். அது ஆண்டவர் எழுத்துடா, அது யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். கடனால் சண்டாளி மேனாமினிக்கு ஊர் பறிக்கி வாய் மூடுமா. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசினேன் கெட்ட கோவம் வரும். ஏண்டா அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு கோவம் கூட கெட்ட கோவம் தான் வருமோ? ஏன் நல்ல கோவம் வராது? இப்படிலாம் பேசினேன் அப்புறம் என்ன மனுஷனா பேச முடியும்? அவளை பத்தி பேசுற உனக்கு ஏண்டா இவ்வளவு கோவம் அவளை வருது? திட்டாம இரு, நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். அவ பெரிய இவா, அவளை இவ்வளவு தூரம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறிய. என்னமோ பொம்பளையில ஒருத்திய கிளியோ பெற்றாம்பாவல்ல, அந்த மாதிரி இவ திவ்யா பற்றா பாரு. அவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறதுனால தான் அவ உன்னைய வாழவும் விட மாட்டேங்கிறா, சாவும் விட மாட்டேங்கிறா. அக்கா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? நாங்க மத்தியானம் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். எதுக்கு தேவையில்லாம இப்படி கோவம்? உங்ககிட்ட நான் பேசுறேன். நான் வீட்டுக்கு போவேன், கடைக்கு போலான்னு பாத்தியா? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஏடா கேட்டது நான் அவங்கிட்ட ஏடா கோவப்படுற? அவ இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா?